வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் எப்படி வீட்டு கணக்குகள் எப்படி இருந்தது? ஹோம்ஒர்க் ஈஸியா இருந்துச்சு சார். பாகம் 2 அனுப்பினான், அது செய்ய இல்லையா? எக்ஸப்ட் அதுதான் செய்திருந்தேன். தசமஸ்தானத்துல கொண்டு அனுப்பினான். செஞ்சு அனுப்பியாச்சு சார். அனுப்பியாச்சா? ஓ சார். பார்க்கல இல்லையா? இன்றைய பார்க்கல இன்னும். பார்க்கிறேன். பின்னங்கள்ல நீங்கள் ஹோம்ஒர்க் எல்லாரும் நல்லா செய்திருந்தீங்க. 1-2 பிள்ளைகள் இருந்தது அநேகமா. அப்ப இருக்காச்சு அடைய கோ த்ரூ இட். என்ன திருப்பி இருக்காச்சு பார்ப்போம். இருக்கா பார்த்துட்டு அங்க பிளவுட் இடங்களை திருத்தி எல்லாருக்கும் பொதுவா சொல்லி போட்டு அடுத்த வகுப்புக்கு போகலான்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. இப்ப பின்னங்கள்ல இப்ப அதை என்றால் இது முதல் படத்தை பாருங்க. 2ஆ பிரிச்சிருக்கிற வட்டம் 2ஆக பிரித்திருக்கு. அப்ப அரை. 2வது படத்துல அதே வட்டத்தை 4ஆ பிரிச்சு இப்ப 2 பங்கு இருக்கு. 4 2. அப்ப அரையும் 4 2 4 சமமானவை. அப்ப அதுகளைத்தான் சமவெளி பின்னங்கள்னு சொல்றது. விளங்கு தானே? அப்ப திருப்பி சொல்றேன். இந்த முதலாவது படத்துல இந்த படம் இருக்கல்ல, இந்த மஞ்சளா இப்ப போடுற படம், அந்த வட்டத்துக்கு 2ஆ பிரிச்சிருக்கிறோம். அந்த வட்டமும் இதுல இருக்கிற 4ஆ பிரிச்ச வட்டமும் சமமான வட்டங்கள். இந்த வட்டத்தை 2ஆ பிரித்து 2ல் உண்டாக்கினாலும் இத 4ல் 2 பீஸ் துண்டு எடுத்தாலும் சமமானவை. விளங்குதானே? அப்ப அதைத்தான் சமவெளி பின்னங்கள். நீங்கள் கணக்கில் செய்ய 1/2 2ஆல 2 சைடும் பெருக்கினால் 2/4. சரியா? சமவெளி பின்னங்கள்ல சில பேர் அந்த பிளவிட்டதை பார்த்தேன். என்னென்றால் நாங்கள் பகுதி எண் தொகுதி எண் 2ஐயும் ஒரே விதமா பெருக்க வேணும். தனியா ஒரு பகுதி எண்ணை பெருக்கி போட்டு தொகுதி எண்ணை பெருக்காவிட்டால் நாங்கள் இதை மாத்துறோம். அது இந்த பொறுமதியை மாத்துறோம். அப்ப அரைவையை 2ஆல பெருக்கி சமவலுவாக்குறா 2/4 வரும். 3ஆல பெருக்கினா 3/6 வரும். அல்லது 4ஆல பெருக்கினா 4/8 வரும். அதான் சமவெளி பின்னங்கள். இப்போ பின்னங்களை கூட்டுறதுக்கும் கழிக்கிறதுக்கும் நாங்கள் என்ன செய்யணும்? பகுதி எண்ணை சமப்படுத்த வேணும். பகுதி எண்ணை சமப்படுத்த குறைந்த அளவு எது ஆக குறைந்த சமப்படுத்தல் எண்ணை கொண்டு வரணும். இப்ப 5ம் 10க்கும் பொதுவான இடம் 50ஆ இருக்கலாம், அல்லது 20ஆ இருக்கலாம், 10ஆ இருக்கலாம். சரிதானே? சமப்படுத்துறதுக்கு 20 ஆக்கினாலும் 5ஆல பிரிக்கலாம், 10ஆலும் பிரிக்கலாம். அப்ப இது சமப்படுத்தினது. இப்ப 10ஐ எடுத்தோம். என்ன குறைஞ்ச சமமான எண் எது 2க்கும் பொதுவான எண்ணோ பகுதி எண்ணோ அதை எடுக்க வேணும். அப்ப 10ல் 3 5ல் 2 கூட்டைக்கு அது நாங்கள் 10ஐ பகுதி எண் ஆக்கினால் இந்த 5ல் 2 4ல் 10ஆக மாறுகிறோம். சரியோ? விளங்கினதோ? அப்ப பகுதி எண் 1ஆக இருந்தா தான் அதை கூட்டலாம். அப்ப கூட்டைக்கு 4 3 7 7×10. அதுல 1 2 பேர் அதுல அப்படியான இதுல பிளவிட்டு இருக்கிறீங்க. அதனுடைய அதை கவனிக்க வேணும். சரிதானே? பின்னங்களை கூட்டைக்குள்ளை பகுதி எண்ணை சமமாக்க வேண்டும். சரிதானே? சமவெளி பின்னங்களாக்கிள்ளை
இது 10க்கும் 5, உதாரணத்துக்கு 10க்கும் 5க்கும் எது ஆக குறைஞ்ச சமவலுவோ அது எடுக்கணும். அதான் 10. 5க்கும் 10க்கும் பொதுவான ஒரு சமவலு 10 என்ன. அப்ப இந்த 10 மூன்றும் இந்த 5ல் 2 10 ஆக்கைக்க நாங்க 2 தர 2 4, 2 தர 5 10. அப்ப 3 10ம் 4 10ஐயும் கூட்டைக்க 7 10 வருது. விளங்குதானே? ஓகே. அப்ப அது ஒன்று. மற்றது இந்த இதுல இந்த 2.5 இருக்குல்ல, 2.5 அதை மாத்தைக்குள்ளை அதை கூட்டைக்குள்ளை அந்த 2 சில பேர் விட்டுட்டினோம். விளங்குதானே? அப்ப அந்த இதையும் இருக்கா கவனிக்கணும். 2ஐ கொண்டு வந்து அதை மாத்தி போட்டு 5 2 ஆக்கி போட்டுத்தான் அதை கூட்ட வேணும். சரிதானே? நீங்கள் 2 விதமா செய்யணும். அங்க உங்களோட புத்தகத்திலும் இதை 2 பிரித்து அதே மற்றதையும் கூட்டி போட்டு இந்த 2 கொண்டு கூட்டினோம். அல்லது இதுதான் சுகமான வழி என்று நான் நினைக்கிறேன். 5 2 ஆக்கி போட்டு மற்றத்தை பின்னத்தை எடுத்து கூட்டினால், பொதுவாக்கி போட்டு கூட்டினால் நீங்க பிளவுறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. விளங்குதானே? அதுண்டு. இந்த 12.7 8.53 கழிக்கிறது என்றால் இந்த 12.7ஐ 2 ஆக்கணும். தசத்துக்கு இஞ்சால சைபர் போடுறதால அது இந்த இது கூடவும் மாறாது. அது இந்த பெறுமதி தசத்துக்கு அங்கால 7ஐ 7 சைபர் ஆக்கினால் அதுல பெறுமதி மாறவில்லை. 10ல் 7ம் 100ன் கீழ் 70ம் ஒன்று என்ன சமவலு தானே. அப்ப அது மாறாது. அப்ப 12.7 சைபரை 8.53 கழித்தால் 10ல் 3 போனா 7, 7 6 ஆகிட்டது, 6ல் 5 போனா 1, 12ல் 8 போனா 4. சரிதானே? அதான் கழிக்கிற மாதிரி தசமம். பின்னங்களை தசமமாக்குறது அதையை தசமாக்க வேண்டும் என்றால் இந்த 2ஐ 10 ஆக்க வேணும் அல்லது 100 ஆக்க வேணும். அப்படியான செய்தால்தான் தசமா வரும். 10ல் என்ன மேல இருக்கிறதான் தசம். சரிதானே? அதை அதை 10 ஆக்குறாண்டா பகுதி என்ன 10 ஆக்குறாண்டா 5ஆல பெருக்கணும். என்ன 5ஆல பெருக்கினா 5 10. 10 வந்த உடனே அது தசம் 5. ஒரு தாங்க எடுத்தால் 3/4 என்று வைத்தால் அதை 10 ஆக்குறதுக்கு தசமத்தால் வைக்கணும். அப்ப 100 ஆக்குறாண்டால் 25ஆல பெருக்கணும். அப்ப 75/100. விளங்காட்டி நீங்க கையெழுத்துனா நான் திருப்பி எடுக்க சொல்லுவேன்னா, நீங்க கையெழுத்தாட்டி நான் விளங்கிட்டு உங்களுக்கு தான் யோசிச்சுருக்கோம். அப்ப 3/4 சமவலுவ 75/100. அது 0.775 0.75. சரிதானே? இதுக்கு இஞ்சாலையில் சைவரை போட்டால் அது மாறாது வேல்யூ. இதுக்கு முன்னுக்கு 7க்கு முன்னுக்கு போட்டால் அது மாறும். 0.75ம் தசம் 75ம் தசம் 75 சைவரும் ஒரே சம வேல்யூ. விளங்கினதோ? விளங்காட்டியா கையெழுத்துங்கோ. நாங்கள் கூப்பிடுறோம். அதுக்கு முன்னம் விளங்காட்டி கையெழுத்தணும். இந்த 2 தான் அந்த மற்றது இந்த கணக்குல இந்த பிரித்த கணக்கு என்ன கணக்கு? அந்த இவ்வளவு அரிசிய 5 இத்தனை குடும்பத்துக்கு கொடுக்கலாம்ன்ற கேள்வி கேட்டாங்களே இல்லை.
ஞாபகமா ஓ ஹோம்ஒர்க் சார். வீட்டு வேலையில. அப்ப அந்த கணக்குல இப்ப உதாரணத்துக்கு நான் அதை அந்த கணக்குக்கு போகாம மெனக்கணிதமா கேட்போம். இப்ப உங்கள்கிட்ட 10 மாம்பழம் இருக்கு. இப்ப நீங்கள் 5 பேர் இருக்குவீங்க. இதுல 5 பேருக்கு அதை பயந்து கொடுக்குறோம் என்றால் 10 மாம்பழத்தை என்னென்று செய்வோம்? எத்தனை கொடுக்கலாம்? சமனா கொடுக்குறோம் என்றால் 10 மாம்பழத்தை 5 பேருக்கு கொடுக்குறோம். இவ்வளவு சமனா கொடுக்கலாம். 2 கொடுக்கலாம். என்னென்று கண்ட நீங்கள் 10 5ஆல பிரிச்சது இதுதானே. 10 5ஆல பிரிக்க 2 வந்தது. அதே கணக்கத்தான் நாங்க தந்தனேன். சோ அது 2 3 பேர் செய்த நீங்கள் சரியா செய்த நீங்கள். ஆனா அதுல போய் இந்த மறுமொழி என்ன? 2 மாம்பழம் கொண்டு வரணும். 2 பேரு கொண்டு வர இல்லை. நீங்க போட்டது 2 பேரோ அப்படி போட்டுருக்கீங்க. எத்தனை குடும்பம் தான் கேள்வி கேட்டது. கேள்வி குடும்பத்துக்கு எத்தனை குடும்பம் தான் போட்டிருக்கோம். இதுதானே. அது அவ்வளவு பாயிண்ட் செய்தால் சரி. அந்த ஹோம்ஒர்க்கில் நான் நினைக்கிறேன் இவ்வளவு தான் உங்களுக்கு ஐமிச்சமா இருந்தேன்னு நான் திருச்சினதில் வச்சு கொண்டு நான் சொல்றேன். அதனுடைய அதை விட வேறு பின்னங்கள்ல பிரச்சனை இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம். எதுவும் செய்தால் நான் திருப்பி உங்களுக்கு தனியாக விளங்கப்படுத்துவேனா? ஓகே. நாங்க பின்னத்துல இருந்து எங்களோட இதுக்கு போக போறோம். இப்ப நாங்கள் ஆரம்பத்துக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் சும்மா நம்பரை செய்த நாங்கள் முதல் கிளாஸ் வகுப்புல. 2ஆம் வகுப்புல பின்னங்கள், தசமங்கள் படித்த நாங்கள். விகிதம் படிக்கையில அது சொல்லித்தாரன். அப்ப உங்களை இது 9ஆவது வகுப்புக்குள்ள போவோம். உங்களுக்கு இதன் அடிப்படை இதுகள் தெரியாம இருந்தா நாங்க சின்னதுல இருந்து தான் தொடங்குவோம். அதனுடைய யோசிக்க தேவையில்லை. நாங்கள் மற்ற வகுப்புகள்ல படித்ததை ஞாபகப்படுத்தி கொண்டு 9ஆம் வகுப்பு இதுக்குள்ள போவோம். ஏன்னா 9ஆம் வகுப்பு தான் நீங்க படிக்கிறீங்க. நீங்கள் இந்த சுட்டிகள் மட்டும் போனதாக நீங்க சொல்லி இருந்தீங்க. ஆனபடியால் இப்ப நாங்கள் எண்கள், துவித எண்கள், பின்னங்கள், சதவீதம். பின்னங்கள் படிச்சிட்டோம். சதவீதம் ஓரளவுக்கு சாடையா செய்யணும். ஆனா இது எண் கோலங்கள்ல தொடங்க போறேன்னா இதுதானே. ஓகே. எண் கோலம் என்றால் என்ன? யார் சொல்ல போறீங்க? எண் கோலம் என்றால் நவிஷனா சொல்லுங்க. எண் கோலங்கள்டா தெரியுமா என்னண்டு? என்ன எண் கோலம் என்றால்? சார் 2 2 3 3 கூடிக்கிட்டு போறது சார். ஒரு ஒழுங்குமுறையில கூடி எல்லாம் குறைஞ்சு கொண்டு போறது. அது ஒரு கோலம். இப்ப நீங்க கோலம் மாதிரி தான் ஏதோ ஒரு ஒழுங்கு இருக்க வேணும். ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கணும், அல்ல முடிவு இருக்கலாம், அல்ல முடிவு இல்லாமலும் இருக்கலாம். தொடர்ந்து போகக்கூடிய ஒன்று அதுதான். ஆனா என்ன சொல்லுங்க, ஒரு ஒழுங்கு இருக்க வேணும். என்ன ஒழுங்கு? 2 கூடிக்கொண்டு போகலாம், இல்ல 3 கூடலாம், இல்ல 2 குறையலாம். அப்படியானது தான் இது. அப்ப அதை பற்றி படிப்போம் நாங்கள். இப்ப இதுதான் எண்கோலம். எண்கோலம் என்றா என்ன? எங்கேயோ ஒரு இடத்துல தொடங்கி இன்னொரு இடத்துக்கு உறுதியான முறையா, அதாவது ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்கு உடைப்பட்டு ஒழுங்கில எழுதப்படும் எண் கூட்டத்தை எண்கோலம் என்று சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு 1 3 5 7 9. அதுல என்ன ஒழுங்கு? ஒவ்வொன்று இலக்கமும் இவ்விரண்டாக கூடிக்கொண்டு போகுது. ஆரம்பம் எங்கே? 1ல. இதுதானே. அப்ப இது ஒரு எண்கோலம். இப்ப நான் 3 ஒழுங்க தந்தால் அதை 4ஆவதா கண்டுபிடிக்கக்கூடிய இருந்தா தான் அதுக்கு ஒழுங்கு இருக்கு. இப்ப 1 7 9 என்று சொன்னா அதுக்கு அடுத்தது என்னன்றதை கண்டுபிடிக்கல நீங்கள். என்ன அப்ப கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஓடர் வந்தாத்தான் அது ஒழுங்கு. அதுதான் இப்ப கோலம். சரிதானே. அப்ப இதுல முதலாம் உறுப்பு என்ன? இப்ப 1 3 5 7 9ல முதலாம் உறுப்பு 1. 2ஆம் உறுப்பு 3. 4ஆம் உறுப்பு
ஏழு 7. ஓகே, அப்ப இங்க பார்ப்போம் 4, 8, 12, 16, 20. இதுல முதலாம் உறுப்பு நான்கு 4, இரண்டாம் உறுப்பு எட்டு 8, அஞ்சாம் உறுப்பு 20 20. அப்ப ஆறாவது உறுப்பு எத்தனை வரும்? 24 24. சரிதானே? அப்ப அவ்வளவு தெரிஞ்சால் அதுதான் கோலம், இதுதான் இதேன்னு ஒரு ஒழுங்கு இருக்க வேணும். சரிதானே? இப்ப இந்த இதுல பாருங்க, அடுத்து முதலாம் உறுப்பு 2. அப்ப அதை சொல்லினோம் 2 தர 1. இதுதான் 2 தர 1 2 ஒழுங்கா கண்டுபிடிக்கிறோம். என்ன? இரண்டாம் உறுப்பு 4, 6, 8. அப்போ 2 தர 2, 2 தர 3, 2 தர 4 தான் 8. என்ன? அப்ப 10ஆம் உறுப்புண்டா என்னவா இருக்கும்? இங்க பார்க்கணும் உறுப்பின் பெருமா 2 தர 10 இருக்கும். என்ன? முதலாம் உறுப்பு 2 தர 1, இரண்டாம் உறுப்பு 2 தர 2, மூன்றாம் உறுப்பு 2 தர 3 என்றால் 10ஆம் உறுப்பு 2 தர 20 10. 2 தர 10 அது 20. என்ன? சரிதான். ஆமா. அப்ப இந்த இப்படியான இதை இப்ப பொதுவா எழுதுறது என்றால் இந்த நம்பரை நாங்கள் ஒரு எண்ணென்ற இதை பாய்ப்போம். எழுத்தை ஆங்கில எழுத்தை தான் அதை பாய்க்கிறது. எண் நம்பர் என்றால் அது ஒரு பொதுவான நம்பர். அது எண்ணுக்கு எந்த பெறுமதியையும் கொடுக்கலாம் நாங்க. இப்ப அதுக்கு இதை சொல்றது என்னன்னு ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா என்றா என்ன சொல்றது தமிழ்ல? அது சொல்ல போறீங்க. ஃபார்முலாண்டா ஒரு சூத்திரம். சரிதானே? இப்ப 2 தர எண் அது அப்படி. சரிதானே? இப்ப ஒரு வேல்யூ 2 தர எண். எண்ணாம் 10ஆம் உறுப்பு 2 தர 10 மாதிரி எண்ணாம் உறுப்பு 2 தர எண். சரிதானே? அப்ப எண் 3 இருந்தால் என்ன? இது இந்த வேல்யூ என்ன? இது இந்த பெறுமதி என்ன? உறுப்பின் பெருமானம் 2 தர 3. என்ன? எண் 3 என்றால் 2 தர 3. அப்ப 6 வரும். எண் 7 என்றால் 2 தர 7. அப்ப எண்ணுக்கு நாங்கள் என்ன வேல்யூ கொடுத்தா என்ன பெறுமதியை கொடுத்தாலும் உறுப்பின் பெருமானம் கண்டுபிடிக்கலாம். இதுதானே? இப்படி ஒரு சூத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். வேண்டா சூத்திரம் என்ன? சூத்திரம் என்ன? என்ன ஒழுங்கிலே அந்த எண்கள் அசைகின்றன என்றதுதான் சூத்திரம். அதை கண்டுபிடிக்கிறது தான் கோலத்திலே ஒரு முக்கியமான இது தேவை. இப்ப முதலாம் உறுப்பு 4 என்றும் பொது வித்தியாசம் 3ஆம் உள்ள தொடரின் முதல் 3 உறுப்புகள் 4, 4, 7, 10. இதுதானே? இந்த இதுல அதுதான் எண் கோலத்தின் பொது உறுப்பு TN என்று சொல்லுவேன். அது என்னன்றதுதான் நாங்கள் இப்ப பார்த்தோம். இந்த நம்பர் T என்றது வேல்யூ. சரிதானே? உதாரணம் இங்க போட்டுருக்கு. சரிதானே? பொது உறுப்பு 2n சக 1. இப்ப ஏன் 2n சக 1? முதலாம் உறுப்பு 4. முதலாம் உறுப்பு 4 வாரத்துக்கு இல்ல இது 2n சக 3 எண் தொடர், புது தொடர் ஒன்று அறியணும். அதுல அப்ப முதலாம் உறுப்பு என்ன 1 இந்த பெறுமதி என்ன? எண் 1 என்றால் 2n சக 3 எத்தனை வரும்? 2 தர 1 சக 3. அப்படித்தான் பார்க்கணும். 5. இது இங்க போட்டுக்கலாம். 2 தர 1 சக 3. சரிதானே? இருக்கு பாத்தீங்களா? 2 தர 1 சக 3. இப்ப எண் 1 இருந்தால் இது இந்த பெறுமதி 5. எண் 2 இருந்தால் 2 தர 2. இதானே என்ன? இதானே 2 தர 2 சக 3 7. விளங்குதா?
ஓ சார். ஆமா சார். விளங்காட்டி கையெழுத்தணும். ஓகே, அப்ப இப்ப இந்த எண் வந்து 3ஆக இருக்க 2 தர 3 3, அப்ப 6, 2 தர 3 6, 6 3 9 9. சரிதானே? அப்ப எண் வந்து 20ஆ இருக்க என்ன வரும்? உங்களுடைய பேப்பர்ல எல்லாத்துக்கும் போட்டுட்டு சொல்லுங்க. எண் வந்து 20ஆ இருந்தால் எவ்வளவு சார் வரும்? 43. எல்லாது சொல்லுங்க, அதில் விடுவாங்க. சார் 40. 2 தர 20 சக 3 அல்ல 43. 43. 43. சரிதானே? இப்ப அதே இப்ப 120 தான் வந்து எண்ணாம் உறுப்பென்றால் எண் வந்து எத்தனை வேல்யூ? எண்ணின்ற பொறுமதி என்ன? இப்ப 123 எத்தனையாவது உறுப்பென்று கேட்கணும். 123 எத்தனையாவது உறுப்பு என்னென்று கண்டுபிடிக்கிறது? பெருக்கணும் சார். இது வந்து 2n சக 3 வந்து 123 தெரியும். அதுதான் எங்கட சூத்திரம். 2n சக 3 அது வந்து 123 இருக்கிறதுக்கு எண் வந்து எத்தனையா இருக்க வேணும், அதான் கேள்வி. சரிதானே? அப்ப 2n சக 3 3 கழிச்சா அஞ்சாலும் அங்காலும் கழிச்சா 2n சக 3 சய 3 வந்து 2n. 123 சய 3 வந்து 120. அப்ப 120. இப்ப இந்த 2n 120 ஒரு எண் வந்து 60. இது விளங்கினது எல்லாருக்கும்? விளங்கினதா? ஆமா சார். விளங்காட்டி சொல்லுங்க. சரிதானே? அப்ப இது உண்டு. அப்ப அது போட்டிருக்கேன். 123ஆனது இக்கோலத்தின் 60ஆம் உறுப்பாகும். சரியோ? அதான் 123 எண்ணாம் உறுப்பண்டு என கொள்வோம். அதை வச்சுக்கொண்டு என்ன கண்டுபிடிச்ச 60. அப்ப மறுமொழி வந்து 123 வந்து இக்கோலத்தின் 60ஆம் உறுப்பு. சரிதானே? இதுவரையில எல்லாருக்கும் விளங்கினது படிச்சிருந்ததுகள் கோலத்தை பற்றி. இப்ப எண் சக ஒன்றின் உறுப்பை பெறுவதற்கு எண்ணுக்கு பதிலாக n+1 பதிவிடலாம். இப்ப எண் வந்து இப்ப இந்த இதுல 60 என்றால் 63ஆவது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எண்ணுக்கு பதிலாக n ஒன்றை கூட்டினா 61. என்ன 60 ஒன்றை கூட்டினா 61. 10 கண்டுபிடிச்சோம்னா 10 என்ன? 2n சக 3 10ஆவது உறுப்பு என்ன பாப்போம். அது 10ஆவது உறுப்ப எண் வந்து 10 இருந்தால் n = n என்றால் கோலத்தின் பொறுமதி என்னென்று பார்த்தால் 2n 2 times 2 தர 10 சக 3. அதுதானே? அப்ப அது வந்து 23. 17ஆவது உறுப்பை காண்றதுக்கு எண்ணுக்கு பதிலா எண் சக ஒன்றை போட்டா சரிதானே? 17ஆவது உறுப்பு என்ன? எண் 10 எண் சக 1 எத்தனை? 11. அப்ப இதுல வந்து எண் சக 1 காண்றதுக்கு 2 தர எண் சக 1 சக 3. விளங்கினதோ? இதுக்கு வந்து 2n சக 3 கண்டுபிடிச்சாங்க. ஓகே. அப்ப அதை இதண்டா சுருக்கம் என்ன? 2n சக 2 சக 3. சரிதானே? 2 தர n வந்து 2n, 2 தர 1 வந்து 2, இந்த சக 3 இருக்கு. சரிதானே? அப்ப அது வந்து 2n சக 5.
2 3 சேர்ந்தா 5. படம் விளங்கினதோ? ஓ சார் ஓ, எல்லாருக்கும் விளங்கினது தானே? ஓ சார் ஓகே. அப்ப இது இதை படிக்க நீங்கள் தானே? உங்களோட வகுப்புல படிக்காதாக்கள் கையெழுத்து, சார் படிக்காதாக்கள் கையெழுத்து படிக்கும் சார். படிச்ச நீங்கள். ஓகே, எல்லாரும் படிச்சிருக்கீங்க. ஓகே. அப்ப அதான் இதுல போட்டுக்கணும். இப்ப 2 n+1 பெறுவதற்கு எண்ணுக்கு பதிலாக பிரதியிட்டால் 2n + 1 5 வரும். என்னென்ன செய்திருக்கணும்? இதைத்தான் இஞ்சி எழுதிக்கணும். பாருங்க, 2n + 3 தான் ஃபார்முலா. 2n + 1 வந்து 2, எண்ணுக்கு பதிலாக n சக 1, அது வந்து 2n சக 2 + 3 2n சரிதானே? இப்ப இன்னொரு உதாரணம் தெரியணும். இதை வழங்கி பார்ப்போம். முதல் 4 உறுப்புகள், ஒரு கோலத்தின் முதல் 4 உறுப்புகள் வந்து 15, 19, 23, 27. என்ன உறுப்பு வந்து டிஎன். அந்த கோவையை நாங்க கண்டுபிடிக்க வேணும். சரிதானே? என்னென்று கண்டுபிடிக்கலாம்? எண் வந்து 1 கேட்க எத்தனை வேல்யூன்னு சொல்லினோம்? எண் வந்து 1 15 சொல்லினோம். என்ன இங்க 15. எண் வந்து 2000 கேட்க அது 19. எண் வந்து 3000 கேட்க 23. அப்ப என்ன நடக்குது? என்ன இந்த இது கோலம் என்ன மாதிரி எழுதுது? 4 நாளா கூடிக்கொண்டு போகுது. விளங்குதானே? 15, 19, 23, 27. அதான் நாங்கள் அந்த முதல் கூட்டல் கணக்கை நான் சொன்ன கவனிச்சு பார்க்க சொல்லி, என்னென்னா அதுகள் வந்து பிரயோசனப்படும். இந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த கோலங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மனதுல டக்கு கூட்டத்தை கழிக்க தெரிஞ்சால் உடனே கண்டுபிடிக்க சுகமா இருக்கும். இப்ப 15, 19, 23, 27 வித்தியாசம் என்ன? எல்லாத்துக்கும் உடையில வித்தியாசம் 4. 4 கூடிக்கொண்டு போகுது. 15, 19, 20. அப்ப முதலாவது 1. அப்ப எங்களுக்கு தெரியும் 4 கூடுதாண்டு. அப்ப 4 கூடுறாண்டா எண் வந்து 2 வரைக்கும் என்ன வரும்? இது 2 என்ன வரும்? இதுதானே? 4 எண் வந்து 2 வந்தால் இது வந்து 8 வந்தது என்றால் முதலாவதுக்கு நாங்கள் 15 வாரத்துக்கு என்ன செய்யணும்? 4 வழியில் எடுத்தோம்னா 11. சரியோ? 15 வந்து 4 வந்து கூடுற சாமான் 1 கூடு 11 + 4 தானே 15. ஓகே. அப்ப இதுல நாங்கள் இப்ப என்ன போட்டோம் என்றால் 4 தர 1 சக 11 வந்து 15. எண் 1 கேட்க 4 தர 1 சக 11 வந்து 15. இந்த 2 வரைக்கும் என்ன வரும்? இது வந்து 8 மாறும். 4 தர 2 என்றால் இது அந்த 4 வித்தியாசம் கூடிக்கொண்டே போகும். என்ன விளங்குதோ? இது கொஞ்சம் கஷ்டமான பகுதி. விளங்குதோ? எல்லாருக்கும் ஓகே. அப்ப இது வந்து 4 நாளா கூடிக்கொண்டு வரபடியா 4 தர 4 சதவீதம். இந்த 15 தொடங்குறபடியால் 4 1 4 11 கூட்ட வேணும். சரிதானே? இந்த பாருங்க, இதுல போட்டுக்கணும். ஒவ்வொரு 4 மடங்குடனும் 11 வீதம் கூட்டும் போது தரப்புள்ள தொடர் கிடைக்கும் என்பது தெளிவா தெரியும். அப்ப அதே மாதிரி இதுல இப்ப 4, 8, 12, 16 என்றால் அதுவும் 4 தான் வித்தியாசம். அப்ப அந்த தொகுதிக்கு என்ன வரும்? இந்த கூட்டுற நம்பர் மட்டும் மாறும், மிச்சம் எல்லாம் சரியா இருக்கும். இல்ல அப்ப அது வந்து அது இந்த தொடர்ந்த இது என்ன? Tn வந்து ஈக்குவல் 4 வர n.
என்னன்னா ஒவ்வொரு காலம் 4 8 12 என்ன இது 4 8 12 16 ஒரு தொடர் இருந்து என்றால் கோலம் അതിന്റെ ഫോർമുല എന്നായിരിക്കും 4 എന്റെ TN வந்து 4N சரியோ அது அவ்வளவு சரியோ இது விளங்குனது இதற்கு தெளிவாக கதைக்கு சொன்னாங்க 4 8 12 16 என்றால் முதலாவது எண் ஒன்றாயிருக்க 4 எண் ரெண்டாயிருக்க 8 எண் மூன்றாயிருக்க 12 எண் நாலாயிருக்க 16 அப்ப അതിന്റെ ഫോർമുല என்ன 4 தர n 4 தர 1 வந்து 4 4 தர 2 வந்து 8 4 தர 3 வந்து 12 4 தர 4 16 அப்புறம் சரியா விளங்குனதோ இப்படித்தான் தொடர்களை கண்டுபிடிக்க வேணும் சரியோ இப்ப நாங்கள் ஒரு சின்ன கணக்கொண்டு செய்து பார்ப்போம் 3 6 9 12 அடுத்தது என்ன 3 6 9 12 அப்ப அது அடுத்தது என்ன இருக்கும் யாருக்கு சொல்ல போறீங்க சார் 15 சார் ஓகே 15 என்னண்டா 3 தான் അതിന്റെ இடைவெளி என்ன ஒவ்வொன்றும் 3 கூடிக்கொண்டு போகுது அப்ப அடுத்தது வந்து 15 அப்ப அதை பொமிலா எழுதுறாண்டா இப்ப TN என்று எழுதுனாதான் உங்களோட பொமிலா என்றால் அதை என்ன வரும் 1 3 எண் வந்து 1 3 எண் வந்து 2 6 எண் வந்து 3 9 எண் வந்து 4 12 அப்ப அதை இந்த டீய என்ன என்ன எவ்வளவு வரும் யார் சொல்ல யாருக்கு தெரியும் அது கருணி தெரியுமா 5 என்ன 5 என்னண்டா என்னண்டு 5 1 5 எண் எவ்வளவு 5000 வந்துடும் 3 எண் என்றது சரியான விடை என்னன்றது எல்லாருக்கும் விளங்கணும் இந்த தங்களை திறந்து போகாம நாங்கள் அப்படியே ஏனென்று விளங்கித்தான் செய்யணும் இல்லாம இப்ப இந்த போக போக கஷ்டமா வந்துடும் என்ன இப்போ 3 எண் இப்ப 3 எண் 1 இப்ப இது வேல்யூ என்ன கருணி எண் 1 TN வந்து எவ்வளவு 3 தர 1 சரிதானே எண் அந்த 1 இருந்தால் எண் வந்து 1 என்றால் TN வந்து 3 சரியோ என்னண்டு வந்தது இப்ப இதுல எண்ணுக்கு பதிலா 3 போடுறோம் 3 தர 1 சரிதானே 3 தர 1 3 எண் 2 எண்ணுக்கு 1க்கு பதிலா 2 போட்டா 3 தர 2 6 3 தர 3 9 3 தர 4 12 3 தர 5 15 அப்ப இது விளங்குதானே இப்ப இது இப்படித்தான் தொடர்களை கண்டுபிடிக்க வேணும் இப்ப இன்னொரு தொடரை தாரம் செய்து பாருங்க என்ன செய்யலாம் 6 11 16 21 அடுத்த நம்பர் என்ன 26 சார் 26 சரியான விடை எல்லாருக்கும் விளங்குனதோ என்னோட 26 வந்தாண்டு ஓகே என்ன கொண்டு வந்தது 6க்கும் 11க்கும் இடையில 5 வித்தியாசம் சரிதானே அப்படியே 11க்கும் 16க்கும் இடையில 5 வித்தியாசம் 16க்கும் 21க்கும் இடையில 5 வித்தியாசம் சரிதானே அப்ப இத சூத்திரமாக்கண்டா TN வந்து என்னவா இருக்கும் எண் வந்து 1 எங்களுக்கு தெரியும் 6 ம்
என் வந்து ஒன்றாயிரம் கேட்க TN வந்து 6 தெரியும். அப்ப சூத்திரம் என்னவா இருக்கும்? 5n சரி. உடனே இடைவெளி எவ்வளவோ 5. அதால என்ன பெருக்கினால் அது சரியா 5n சக 1 சரிதானே? எல்லாருக்கும் விளங்குனது என்னண்டு வந்தாண்டு? ஓகே. அப்ப என்ன ஒன்று செய்வோம். இப்ப என்னொரு கொஞ்சம் கஷ்டமான ஆச்சோம். 2 9 16 23 என்றால் 30. அடுத்தது வந்து 30. அதுக்கு அவ்வளவு கட்டிக்காத. அப்ப 30 என்னண்டு வந்தது? 7 வந்து இடைவெளி 2க்கும் 9க்கும் இடையில 7 என்ன 7 இடைவெளி. 9க்கும் 16க்கும் இடையில 7 இடைவெளி. அதே பார்க்கணும் கன்சிஸ்டன்ட் அப்படி இருக்கும். தொடர்ந்தும் அப்படி 7 தான் இடைவெளி உண்டு. என்ன எவ்வளவு மாத்தி எதுவும் போடலாம். அப்ப 7. அப்ப இதுக்கு சூத்திரம் எழுதுறாண்டா என்ன எழுதுறான்? TN வந்து 7n saya 5 ஏன் 5 ஒன்றா இருக்க 7 2 வாரத்துக்கு கண்டா 5 கழிக்கணும். என்ன கழிச்சா 2 வரும். அப்ப 2 வந்தா 7 2 14 14 5 போனால் 9 விளங்குதானே? உலகம் விளங்குதோ? இன்னும் கொஞ்சம் ஒரு கஷ்டமானதுக்கு போவோம். அப்ப இது வந்து நீங்கள் உங்களோட தேவையா தெரியா நான் சும்மா சொல்றேன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பார்க்கணும். 2 4 8 16 அடுத்தது நம்பர் என்னவா இருக்கும்? 32. ஓ கிழவ புள்ளியல் கட்டிக்காரர். ஓகே. 2 4 8 16 எந்தப்படி அடுத்தது வந்து என்ன? 32. என்னண்டு வந்தது? 2ஆல பெருக்கி கொண்டே போறோம். என்ன அப்ப இதுக்கு என்னண்டு ஃபார்முலா வரும்? உங்க சூத்திரம் என்னண்டு வரும்? TN வந்து 1 இருக்க சார் 2 saya 1 2 saya 1 2 n saya உண்டோ? அப்படி வராது. இப்ப ஒண்ட போட்டா 2n தர 1 சார் 2n தர உண்டா? 2n தர உண்டு என்றால் 1 என்ன இருக்க 2. அப்ப தர ஒன்று போட்டு பிரயோஜனம் இல்லை. எந்த நம்பரையும் இந்த கொண்டால பெருக்கினா ஒரே இதுதானே. அப்ப 2n அது சரியா? இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்று நெக்ரோடியால் இதை விடுவோம். அப்ப இது வந்து நீங்க படிப்பீங்க கொஞ்சம் பிந்திய நாங்க படிப்போம் சேர்ந்து. ஓகே. அதை விட்டுட்டு இப்ப வேறு ஒன்றுக்கு போவோம். இப்ப வந்து 19 16 13 10 அடுத்தது என்ன? 7 சரியான விடை. அப்ப அதுக்கு TN என்னண்டு வரும்? 3n விளங்கல. அதுக்கு எப்படியும் 3 தான் இடைவெளி என்று தெரியும் உங்களுக்கு. என்ன 3 குறையுது. அப்ப -3 குறையுது.
அப்போ -3n வர வேணும். சரியோ? அப்ப இதை என்னென்று போடலாம்? 19 வாரத்துக்கு ஒன்று எண் ஒன்றா இருக்க 19 வரணும்னா என்ன செய்யலாம்? ஓகே, எண் ஒன்றா இருக்க -3n என்னவா இருக்கும்? -3 வர 1. அப்ப எவ்வளவு? -3 சரிதானே? அப்ப அது இப்ப நாங்க இப்படி எழுதணும்னா என்ன? 22 -3n அண்டா சரியா வருமோ? பாருங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க. என்ன கொண்ட போட்டா எத்தனை வருது? இதுல எண் ஒன்றா இருக்க 22 -3 தர 1. அப்ப 22 -3 அப்ப 19. சரிதானே? இவ்வளவுங்கிறது எவ்வளவு? ஓம். ஓகே, அப்ப 2 வந்தா இப்ப 2 போட்ட 2க்கு 2 என்றால் 3n என்றால் 3 தர 2 6. 22ல 6 போனால் 16. சரிதானே? அப்ப இந்த இது 19 16 குறைஞ்சு கொண்டு போய்க்க இதுல மைனஸ் வரும். சரியோ? மைனஸ் இப்ப என்ன இடைவெளியோ அந்த இடைவெளி 3 எண் வரும். குறைஞ்சு கொண்டு போய்க்க கூடி கொண்டு போய்க்க இங்க வந்தது கூட்டினாங்க. இங்க 5n சக 1 போட்டனாங்க. அதை மாறியும் போடலாம். என்ன 1 சக 5n போடலாம். சமவேல் இதுதானே, அங்குதானே. நாங்க ஒரு மாற்றம் செய்யல, இதை மாத்தி இடத்தை மாத்தி போடுறோம். 5n சக 1 இதுல 22 சய 3n விளங்கினதோ? விளங்காதாக்க கைய? ஓகே, அப்ப இன்னொரு சின்ன கணக்கு கொண்டு செய்வோம், பார்ப்போம். என்ன கணக்கு? 11 9 7 5. அடுத்தது என்ன? 3 சரியான விடை. அப்ப TN-க்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லலாம்? சொல்ல பாருங்க. நபிஷனா தெரியுமா? இடைவெளி எத்தனை வருது? 2 என்ன? இப்போ 11க்கும் 9க்கும் இடையில 2 குறையுது. 9க்கும் 7க்கும் இடையில 2 குறையுது. 7க்கும் 5க்கும் இடையில 2 குறையுது. 5க்கும் 3க்கும் இடையில 2 குறையுது. அப்ப அது என்ன? -2n. விளங்குதோ? என்ன விளங்க இல்ல? 13 சய 2n. அப்ப இதுல 2n என்ன கொண்டா இருக்க சய 2. எண்ணத்துல இருந்து 2 கழிச்சால் 11 வரும். 13 சய 2n. சரியோ? எல்லாருக்கும் விளங்கினதோ? ஓகே ஓகே. அப்ப என்னடா பேருந்து வீட்டு வேலை தருவேன். வீட்டு வேலை நான் அனுப்பி விடுறேன். பேருந்து கிளப்பாப்பு முடிஞ்சா போல எல்லாரும் செய்து போன மாதிரி ஒழுங்கா செய்து அனுப்பிவிடுங்க. என்ன? ஓகே ஓகே சார். மற்றது இன்னொன்று கணக்கு செய்து பார்ப்போம். என்ன கணக்கு செய்யலாம்?
ம், ம். 17 14 17 14 11 8 அடுத்தது என்ன 5 சார் 5 அது சரி 5 அப்ப இது என்ன ஃபார்முலா யார் சொல்ல போறீங்க இந்த இடைவெளி என்ன 3 3 என்ன இதுல 3 இடைவெளி அப்ப அப்ப என்ன இதுல 3 என்பார் இந்த நம்பரை தான் கண்டுபிடிக்கணும். என்ன நம்பரை கண்டுபிடிக்கிறது 17 வரணும். ஒன்றை இருக்கைக்க 17 வரணும். 17 வாரத்துக்கு எத்தனத்துல இருந்து 20 மூண்டை கழிச்சா 17 வரும் 20 வரணும். 20 கழிச்சா 17 என்ன அப்ப 20 3 வேணும். எல்லாருக்கும் சரியோ என்னன்னு இந்த 3 வந்தது என்னது சரி 3 என்னண்டு 20 வந்தேன்னு தெரியுமா எல்லாருக்கும் 17 வாரத்துக்கு 3 ஒன்றை கழிக்க 17 வாரத்துக்கு 20 இருந்து 3 கழிச்சால் 17 வரும். சரியோ இதுதான் விளங்குற வேணும். சரியோ இன்னொரு கணக்கு பார்ப்போம். 27 22 17 12 அடுத்தது என்ன நம்பர் 7 சார் 7 சரி. அப்ப 7 சரி என்றால் சூத்திரம் என்ன டிஎன் ஈக்குவல் இடைவெளி 5 அப்ப -5n அது ஈஸியா போடலாம். ஏன்னா குறைஞ்சு கொண்டு போகுது 5ஆல குறையுது அப்ப 5n. இந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல் இந்த நம்பர் என்னென்று கண்டுபிடிக்கிறது இதுல ஒன்றை போடைக்க என்னென்று 27 வரும். என்னத்துல இருந்து 5 கழிச்சால் 27 32 சார் 32 5 n 27 என்ன இப்ப என்னென்ன போட்டு 4வது 12 4 போட்டு பார்க்கணும். நாங்க செய்வது சரியோன்னு 4 போட்டு பார்க்கணும். 4 போட்டா எண் 5 கேட்க என்ன வரும் 32 5 4 சரியா 32 20 அப்ப 12 தானே. அப்ப எண் 4000 கேட்க 4000 கேட்க 12. அப்ப 4வது 12 இருந்திருந்தால் எங்களை ஃபார்முலா இது சரி சூத்திரம் சரிதானே. அப்படித்தான் நாங்கள் எங்களை சரியோ புளியோன்று நாங்களே எங்களை பாட்டுல பார்க்கணும். அதாவது சும்மா அடி போட்டு போகக்கூடாது என்ன. இப்ப இதுல கண்டுபிடிச்சோம்டாக 27 வச்சுக்கொண்டு இதுதான் சூத்திரம் கண்டுபிடிச்சால் அது எல்லாத்துக்கும் பொருந்துதோண்டு பார்க்கணும் சரிதானே. இப்ப கோலத்தை பற்றி எல்லாம் தெரியும். இப்ப உங்களுக்கு என்ன தெரியாத கேள்வி இருக்குல்ல இல்லையா இல்லை. ஹோம்ஒர்க்கள் வடிவா செய்து நீட்டா செய்து எல்லாரும் உங்களோட கையெழுத்து அநேகமானாக்களும் நல்ல கையெழுத்து நல்ல வடிவா இருந்தது. எழுத்து இந்த எழுத்து மாதிரி இல்லை நல்ல எழுத்தா இருந்தது என்ன. அப்ப வடிவா எழுதி அனுப்புங்கோ. அப்ப இப்படி ஒரு கணக்கு பார்ப்போம். இப்ப நாங்கள் கொஞ்சம் படிச்சது இல்லையா உங்களுக்கு நாங்க தொடங்கினதுக்கு போவோம். இப்ப கிட்டத்தட்ட என்ன இப்ப நாள் இப்ப உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. 100 ரூபாய் இருக்கு. ஒரு
இனிப்பிന്റെ விலை 7 ரூபா. 7 ரூபா. ருபீஸ். இனிப்பு வாங்கலாம், எவ்வளவு மிச்ச காசு வரும். உலகத்துக்கு 100 ரூபா தந்து உங்களுடைய அப்பா அம்மா அனுப்பினம் கடையில போய் இனிப்பு வேண்ட சொல்லி 7 ரூபா ஒரு இனிப்பு நீங்க உங்களோட சிநேகருக்கும் கொடுக்க யோசிக்கிறீங்க. அப்ப எவ்வளவு வேண்டியலுமோ அவ்வளவு வேண்ட போறீங்க. இப்ப 100 ரூபாக்குள்ள 7 ரூபா படி எத்தனை இனிப்பு வேண்டலாம், எவ்வளவு மிச்சம்? 13 வாங்கலாம் சார். 13 வேண்டினால் எவ்வளவு காசு வேணும்? 9 ரூபாய் மிச்சம். 9 ரூபா வேணா 7 ரூபாய்க்கு என்னென்று வேண்டிக்கலாம் இல்ல சார்? 14 சார். 14 வேண்டினா எவ்வளவு மிச்ச காசு? 12 ரூபாய். 12 ரூபாய். 12 12 12 என்னண்டு 12 வரும்? 2 ரூபாய் சார். 2 ரூபா. 2 ரூபாய். அப்ப எல்லாத்துக்கும் இதை சொல்லுங்க. அடுத்த கணக்கு 50 ரூபாய்க்கு 6 ரூபா படி ஒரு சாமான் இருக்கு, இனிப்பு தான் அதுக்குமே 6 ரூபா. 6 ரூபா படி எத்தனை வேண்டுவீங்கள், எவ்வளவு மிச்ச காசு? 50 ரூபா இதுக்கு 6 ரூபா படி வேண்ட போறீங்கள். இது லதுவுக்கான 8 சார். லதுவுக்கு 8 சார். 8. எவ்வளவு மிச்ச காசு? 2 சார். 2 சார். ஓகே 2. 6 8 48, 2 ரூபா மிச்சம். என்ன சரியா? அப்ப இன்றைய வகுப்பு இதோட முடிய போகுது, உங்களுக்கு நேரம் முடியுது. அதன்படியால் மீண்டும் சந்திப்போம் அடுத்த கிழமை. பொம்பக்களை வடிவ செய்யுங்கோ. மற்ற கணக்களை இப்படியான கணக்களை கூட்டி கழிச்சு பெருக்கி மனதுக்குள்ள செய்து வளருங்க. அப்ப மற்ற பாடங்களுக்கு வகுப்புகள் ஈஸியா இருக்கும். சரியோ? ஓகே ஓகே. வணக்கம். Thank you, sir. Thank you, sir. வணக்கம். ஓகே.